வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். செலவில்லாத சுகமான தீபாவளி. ஐப்பசி மாதம் பிறந்தாலே குதூகலம்தான். புத்தாடை, நகை, இனிப்பு, பட்டாசு என்று இந்தியர்கள் எல்லோரும் தீபாவளியை கொண்டாட கடைகளிலே கூடிவிடுவார்கள். தீபாவளியின் அடிப்படை என்ன என்பதை தெரிந்து கொண்டால் செலவில்லாமல் சுகமான தீபாவளியை கொண்டாடலாம். தீபாவளி தோன்றியதனுடைய பூர்வீகம் என்ன என்று பார்க்கின்ற போது, மகாவிஷ்ணுவின் வராக அவதாரம் பூமாதேவியுடன் இணைந்ததால் நரகாசுரன் பிறந்தான். தன் பெற்றோரால் தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரமும் பெற்றுக்கொண்டான். அதனால் அவன் தொடர்ந்து மக்களுக்கு பல வகையிலேயும் துன்பங்களை தந்து வாழ்ந்ததனால கிருஷ்ணாவதாரத்தின் போது பூமாதேவி சத்யபாமாவாக பிறந்து நரகாசுரனை வதம் செய்தாள். நரகாசுரன் தான் இறந்த ஐப்பசி மாத அமாவாசை நாளை மக்கள் துன்பங்கள் நீங்கிய நாளாக ஸ்நானம் செய்து, புத்தாடை உடைத்து, பட்டாசு வெடித்து, இனிப்பு உண்டு இனிமையாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் அதன்படியே தீபாவளி வந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இதன் உட்பொருள் என்ன, இந்த கதையில் சொல்லப்பட்ட தத்துவார்த்தம் என்ன என்று நாம் வேதத்திரயத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்கின்ற போது, பூமாதேவி என்ற பூமியில் தோன்றிய விலங்கினங்கள், அதிலிருந்து வித்தெடுத்து வந்த இனம் மனிதம். இன்னொரு ஜீவனை கொன்று உண்டு வாழ்கின்ற விலங்கிலிருந்து மனிதம் தோன்றியதால் மற்றவரை சுரண்டி வாழ்கின்ற இயல்பு மனிதனிடத்திலே அடிப்படையாகவே அமைந்திருக்கின்றது. அறிவை கொண்டு நீக்க வேண்டிய இந்த குறையை, குற்றத்தை, பாவத்தை அழித்து கொள்ளாதது மட்டும் அல்ல, அதிலே பகுத்தறிவை இணைத்து சிந்தனை செய்தன் விளைவாக பல வகையான பல மடங்கு குற்றங்களை பெருக்கிக் கொண்டான். மனித உடலில் அசுரனாக வாழ்பவர் அனைவரும் நரகாசுரர்தான். நர என்றால் உடல், அசுரம் என்றால் துன்பத்தை கொடுக்கின்ற தீய குணங்கள் உள்ளவன். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை, மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை என்றார் கவிஞர் மருதகாசி. தெய்வநீதிக்கு முரண்பட்ட அதர்மத்தால் பொருள், புகழ், செல்வாக்கை பெறுவதற்காக மற்றவர் வளத்தை சுரண்டுகின்ற பாவச் செயல்கள், இவற்றால் பெற்ற வசதிகளால் அளவுக்கு அதிகமாக தூய்க்க விரும்புகின்ற ஆசைகளால் பாதிக்கப்பட்ட புலன்கள், நோய்வாய்ப்படுகின்ற போது வரும் துன்பங்கள் என்று பல வகையிலே பலவிதமான துன்பங்களால் மனிதகுலம் பாதிக்கப்படுகிறது. எனவே இவை அனைத்திற்கும் மூலமான ஆணவத்தை வதம் செய்வதே அசுரவதம். இதைத்தான் ராவண வதம் என்றும், சூரசம்ஹாரம் என்றும், மகிஷாசுர வதம் என்றும் மற்ற புராணங்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். எல்லா அரக்கர்களுக்கும் குலகுரு யார் என்றால் சுக்கிராச்சாரியார். சுக்கிராச்சாரியார் என்றால் சுக்கிலம் ஆச்சாரியார் என்று பொருள்படும். அதாவது வித்து சக்தி மையம் கொண்டிருக்கின்ற ஆத்மா என்கின்றோமே, அந்த ஆத்மாவிலே 7 தலைமுறைகளின் கர்ம வினைகள் பதிவுகள் எல்லாம்
அடங்கியிருக்கின்றன அல்லவா? அந்த கர்மவினை பதிவுகளின்படி ஒரு ஜீவனை வாழ வைப்பவர், ஒரு மனிதனை வாழ வைப்பவர் சுக்கிராச்சாரியார் என்று பொருள். அதனால்தான் சுக்கிராச்சாரியார் நேரடியாக எந்த தேவரோடோ மற்றவரோடோ யுத்தம் செய்ததாக எந்த புராண கதையிலையும் கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த சுக்கிராச்சாரியாரை அழிக்க வேண்டும் என்று தேவர்களும் எந்த தெய்வத்தை வேண்டியதும் கிடையாது. காரணம் என்ன என்றால், இவரை அழிக்க முடியாது. இவருடைய பதிவுகள் என்ற அந்த உண்மையை யாரும் அழித்துவிட முடியாது. அதனால் இதை இன்றைக்கு வாழ்கின்ற 800 கோடி மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, இந்த அசுரர், அரக்கர், ராட்சசர், சாத்தான், சைத்தான் என்று சொல்கின்றார்களே, இவை அனைத்தும் குறிப்பிடுகின்ற ஒரு இயல்பு, ஒரு தன்மை என்ன என்றால், மனிதத்தில் இருக்கின்ற தேவையற்ற தீய குணங்களே, தி டெமனிஸ் கேரக்டர்ஸ் என்று சொல்வார்களே, அதுபோல் அரக்கத்தனமான குணங்கள். அதை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளிலே அக்டோபர் 31ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஹாலோவீன் டே என்று ஒன்று கொண்டாடப்படும். நம்முடைய ஆணவத்தை அழிப்பதற்குரிய வழி என்ன என்றால் பிச்சை எடுத்தல். அந்த நாள் மாலை பொழுதிலிருந்து இரவு வரைக்கும் மக்கள் மற்றவர் வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுப்பது என்ற ஒரு சடங்கை இங்கே வைத்திருக்கின்றார்கள். எனவே ஆணவத்தை அழித்தால்தான் அரக்கத்தனம் நீங்கும். அப்போது அந்த ஆணவத்தின் வெளிப்பாடு தானே தீபாவளி தள்ளுபடி, கூலி இல்லை, சேதாரம் இல்லை என்ற வியாபார போட்டியின் நோக்கம். தனக்கு அதிக லாபம் வேண்டும், சொத்து சேர வேண்டும் என்பது தானே. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற பொது நோக்கம் உள்ளவர்களா வியாபாரிகள்? எனவே அதர்மத்தின் எல்லைக்குள் தான் இன்று வரை மனித வாழ்வு சிக்கி உள்ளது என்பதை உணராதவர்கள் மக்கள், உணர்ந்தவர்கள் ஞானிகள், மகான்கள், சித்தர் பெருமக்கள். தீது பாவ வழி என்பதுதான் தீபாவளி. தீது பாவ வழி என்பதுதான் தீபாவளி. இதன் பொருள் புரியாதபடி அதர்மத்தை தொடர்ந்து சமுதாயத்தில் நிலைநிறுத்தி கொண்டிருப்பவர்கள் அரசியல்வாதிகள், மதவாதிகள், தொழில்துறைவாதிகள். தெய்வத்தின் கருணையை கொண்டு இவரிடத்தில் இருந்து நாம் விடுதலை பெறுவதே, இந்த அரக்கத்தனங்களை அழிப்பதே நரகாசுரவதம். அதாவது இது ஏன் அமாவாசை என்று தொடங்குகிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இந்திய பண்டிகை நாட்கள் அனைத்தும் அமாவாசை பௌர்ணமியில்தான் கொண்டாடப்படுகின்றன. காரணம் என்ன என்றால், அமாவாசை என்பது இருட்டு தானே, அது சுத்த வெளியை குறிக்கும். எனவே அமாவாசை இருள் போன்ற ஆதி சிவத்திலிருந்து, சுத்தவெளியிலிருந்து பிரசவித்த மனித குலம். அதான் நர அசுரன், நரகாசுரன். இந்த அதர்மத்தில் சிக்கிய சுக்கிராச்சாரிய வாழ்க்கையால் நோய்கள், குழப்பங்கள், சிக்கல்கள், வறுமை, சண்டை சச்சரவுகள், யுத்தம் என்று பல வகையிலே மனிதகுலம் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து விடுதலை பெற தெய்வம் என்ற அறிவை கொண்டு அசுரன் என்ற தீய குணங்களை கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுவாக அசுரவதம். தீபாவளி அன்றைக்கு நரகாசுரவதம். அதாவது இந்த தீபாவளியிலே நாம் கொண்டாடுகின்ற முறையை வைத்து கொண்டே ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதாவது தீய குணங்கள் என்ற பட்டாசை கொளுத்தி, ஆணவத்தை கழுவுதல் என்ற எண்ணெய் ஸ்நானம் செய்து, புத்தாடை என்ற புதிய சுத்த தேகத்தில் இனிப்பு என்ற இன்ப வாழ்வை சுற்றம் நட்போடு அனுபவிக்க வேண்டும் என்பதே தீபாவளி திருநாள் காட்டுகின்ற மானுட தர்மம். இதை உணராத மாய திரையை விலக்கி படிப்படியாக தெய்வீகத்தை நோக்கிய பயணத்தில்
நாம் பக்குவம் அடையும் விதமாக அமைந்த மாதங்களின் ஒன்றுதான் ஐப்பசி. இந்த ஐப்பசி என்ற சொல்லிலேயே ஒரு தத்துவார்த்தம் உண்டு. ஐ என்பது 5, பசி என்பது தேவைகள். அப்போ ஐப்பசி என்றால் 5 புலன்கள் வழியாக நமக்கு ஏற்படுகின்ற பசி, புலன் என்ப நாட்டம். அதை நிறைவு செய்வது தானே அடிப்படை வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது. கணக்கு பார்த்தால் இது இன்று வரை எத்தனை டன் உணவு சாப்பிட்டிருப்போம். இன்றைக்கும் தீபாவளிக்கு புதிய வகை இனிப்புகள் தயாரிக்கிறார்கள், புதிய வகை உணவு வகைகளை உற்பத்தி செய்கிறார்கள். இதில் புதிதாக இருப்பதற்கு என்ன சாத்தியம்? எப்படி கூட்டி கழித்தாலும் அறுசுவை உணவு தானே. அது ஏன் நமக்கு புரியாமல் புதிய உணவு என்று மதிப்பளிக்கிறோம்? கண்ணதாசன் அழகாக சொன்னார், எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றேதான், சித்திர கிண்ணத்தில் பேதமில்லை, உன் சிந்தையிலே தான் பேதமடா என்றார். மனதிலே தான் மயக்கம். வள்ளுவ பெருந்தகையும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு என்று அற்புதமான கருத்தை சொல்லுகின்றார். எனவே புலன் உணர்வுகளான இந்த 5 பசியும் நம்மை இழுத்து கொண்டே போகின்றன. நோய்வாய்ப்பட்டாலும் கூட அதை அலட்சியப்படுத்திவிட்டு புலன் நாட்டத்திலே நாம் சிக்குகின்றோம் அல்லவா? எனவே மனித உடலுக்குள் இருக்கின்ற 5 உணர்வுகள் என்ற அரக்கனையும் வதம் செய்ய வேண்டும். அறிவால் உயர்ந்து மறைப்பொருட்களை உணர்ந்து தெய்வத்தோடு ஐக்கியமாகும் திறம் படைத்த மனிதன் தன்னுள் இருக்கின்ற அசுரனை வதம் செய்ய வேண்டும். கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இறையாற்றல் எழுச்சி பெற்ற பரிணாம இரகசியத்தை உணர்ந்தவனே உலகை வென்றவன். உலகப் பொருட்களையோ இன்பங்களோ போற்றலோ தூற்றலோ அவனை எவ்விதத்தும் பாதிப்பதில்லை. அப்படிப்பட்ட மனிதர் நடுநிலையில் வாழ்ந்து அனுபவத்தை அறநூலாக வகுத்து துன்பமில்லாத இன்பமான வாழ்வியலை மற்றவர்க்கும் போதிப்பதால் உலகம் அந்த ஞானிகளை மதிக்கிறது. அவர்களது அறநூலை பின்பற்றுபவர்க்கு வாழ்க்கை ஒளிமயமாகும் என்பதைத்தான் தீப ஆவலி என்று இன்னொரு வகையிலே இதற்கு பொருள் சொல்வார்கள். தீபம் விளக்கு, ஆவலி என்றால் வரிசையாக என்று பொருள் சொல்கிறார்கள். அப்போ தீபாவளி அன்றைக்கு ஐப்பசி மாத அமாவாசை அன்று காலையில் 3 மணிக்கு எழுந்திருந்து, மின்சாரம் இல்லாத காலத்தில் இருள் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு விளக்கை ஏற்றினால் பாதை லேசாக தெரியும். வரிசையாக விளக்குகளை ஏற்றிவிட்டால் பாதை மிக தெளிவாக தெரியும். இதுபோல் அறிவின் வெளிச்சத்தில் இன்பத் துன்பங்களுக்கான காரணம், தீது பாவ வழி என்பதை கண்டறிந்து எண்ணங்களை சீர்படுத்தி பசியை முறைப்படுத்திவிட்டால் வானம் வசப்படும், வாழ்க்கை சுவையாகும் என்பதை உணர்ந்து ஒரு புதிய அறிவு சார்ந்த செலவில்லாத சுகமான தீபாவளி திருநாளை கொண்டாடுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.